என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் உங்களுடைய உன்னுடைய, பெரியவங்களா இருந்தா உங்களுடைய, சின்னவங்களா இருந்தா உன்னுடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். எப்படி நடத்துவார்? நீதியின்படி நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார், சத்தியத்தின்படி நடத்துவார், போதித்து நடத்துவார், நித்தமும் நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார், உங்களை கண்ணீரை தொடச்சி நடத்துவார், ஜீவ ஊற்றண்டை நடத்துவார். இந்த தேவன் கடைசி வரைக்கும் உங்களை என்னை நடத்த போதுமானவர். வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் தெரியாது. என்னடா இப்படியாடா காலில் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு எல்லாம் செய்ய தெரியும். ஒன்று மட்டும் தெரியாது. என்னென்னா, அவரையே நம்பி, அவரையே ஆண்டி, அவரையே தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை கைவிட மட்டும் அவருக்கு தெரியாது. மற்ற எல்லாம் தெரியும் அவருக்கு. நம்முடைய ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். ரேடியோவை கண்டுபிடிச்ச மார்கோனி சின்ன வயசாக இருக்கிறப்ப அவங்க அப்பா முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறத பார்த்து அவர் என்ன தான் ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டு ஜெபம்லாம் முடிச்சுட்டு அப்பா கிட்ட போய் கேட்குறாரு, என்னப்பா பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணுறேன்ப்பா. யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறீங்க? ஏதோ சொல்கிறீங்க, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அந்த பரமண்டலம் எங்கப்பா இருக்குது? அப்படியே அப்பா காட்டுறாரு, இந்த மேலே. நீங்கள் ஜெபம் பண்ணுறது எனக்கே கேட்கல, எப்படி பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு தெரியும் அப்படின்னு நக்கல் பண்ண உடனே அந்த தகப்பனார், மார்கோனி தகப்பனார் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே நான் சொன்னால் இவனுக்கு புரியல, நீங்களே புரிய வைங்க அப்படின்னு சொல்லி அமைதியாயிட்டார். காலம் கடக்கிறது, பெரியவர் ஆகிறார். மார்கோனி தான் ரேடியோவை கண்டுபிடிக்கிறார். ரேடியோவை கண்டுபிடிச்ச பிறகு பாராட்டு விழா தன்னுடைய கிராமத்தில், தான் வளர்ந்த ஊரில் நடக்குது. அப்போ அவர் பெருமிதத்தோடு சொல்லுகிறார், மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார், எங்கள் அப்பா கிட்ட சின்ன வயசில் நான் கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு பதிலாகவே கர்த்தர் என் வழியாக ஒரு ரேடியோ கண்டுபிடிக்க உதவி செய்தார். அதில் ஒரு அலவரிசை வச்சா 300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற மக்கள் கூட கரெக்டாக அந்த அலவரிசையில் அவங்க வரும்போது கேட்கிறது. சாதாரண இந்த 6 அறிவுள்ள மனுஷன் கண்டுபிடிச்ச ரேடியோவே இத்தனை கிலோமீட்டர் தூரம் கேட்கும் என்றால், அவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவர் செவி சாய்த்து கேட்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பாதையில் அக்கினி வந்திருக்கலாம், தண்ணீர் வந்திருக்கலாம், ஆனால் என்னதான் அக்கினியோ தண்ணீரோ வந்தாலும் அவை எல்லாவற்றையும் கடக்க, அவற்றை நடக்க அவரே உதவி செய்தாரே. கடக்க செய்ததும் அவர்தான், நடக்க செய்பவரும் அவர்தான். அதனால் எல்லாத்தையும் அவர் மேலே வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தைப்பா, நாங்கள் அக்கினியில் கடந்து வந்தது உண்மைதான், ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் என்னை நடத்த போதுமானவர், கடைசி வரைக்கும் சபையை நடத்த போதுமானவர், கடைசி வரைக்கும் இந்த ஊழியத்தை நடத்த போதுமானவர், கடைசி வரைக்கும் உங்கள் குடும்பத்தை நடத்த போதுமானவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தெய்வம், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்பாவை பார்த்து நன்றி நன்றி கோடி கோடி நன்றே ஐயா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை ஐயா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லை ஐயா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கிருபை விலகாது, கிருபை எங்களை விட்டு விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீ. அறிக்கையிடுவோமா? தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தே, செம்மையான பாதை தந்தே,
எரிகோவின் கோட்டைகளை உங்க யோசனையால் தகர்த்தே. செங்கடலை செம்மையான பாதை, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை. பலவித சோதனையால் நாங்க புடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டே. பலவித சோதனையால் நாங்க புடமிடப்பட்டோம் ஐயா. பொன்னாக மாற்றிவிட்டார் விட்டே, புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீ. வருடங்களை உமது ஏறத்தாழ 31 ஆண்டுகள் கிருபையினால் கடந்தோ. இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்க மகிமைதனை காண்போ. 31 வருஷமாய் வருடங்களை உமது உங்க கிருபையினால் கடந்தோ. இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்க மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரே, இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரே, இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஒரு வார்த்தை, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. ஒரு 7 நேரம் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை நீர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம்னு சொல்லிக்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்துன்னு அள்ளிக்கொள்ள, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. அந்த இயேசு நாமம், இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம்
எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்துன்னு அழிக்க, சொத்து என்று அழிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தம்னு சொல்லிக்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில நிரம்பி அந்நிய பாஷையில பாடுவோமா? ஷபபபா ரபல ரபபபா தரபலரா ரிமலபா ரிமரபா ஷல்மரபா ரிமரபா மல்மரபா ரபலரா மல்மரபா ஷகதரா. சொந்தம்னு சொல்லிக்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நீதியின் பாதையில் நடத்தி, சத்தியத்தில் உன்னை நடத்தி, மரண பரியந்தம் உன்னை நடத்தி, ஜீவனுள்ள ஊச்சண்டை நடத்தி, ரபா ஷத ரபா பபா பபா ரபல ரபல பரபா ராஜா 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 நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி. வருஷங்களை ஆண்டவரே உம்முடைய கிருபையால் கடந்து வந்தோம். இனி வரும் நாட்கள் எல்லாம் உம்முடைய மகிமையை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை உங்களை உயர்த்தி கொண்டே இருப்போம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக, அது தலைமுறை தலைமுறையாக, அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். நீங்க இருந்த இடத்துல உங்க பையன் வருமா? உங்க பையன் ஆராதிச்சு முடிச்சதோட உங்க பேர புள்ள வருமா? இந்த சந்ததி, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். நீங்க இருந்து ஆராதித்த இடத்துல தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் முழந்தார் படியிட்டு ரீபா பாபா 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 ரபா அந்நிய பாஷையில நிரம்பி அவரை அப்படியே துதிச்சு ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். ஷபா பாபா பாபா தரபலரா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், மரண பரியந்தம். இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் சதா காலமும். 48வது சங்கீதம் கடைசி வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் சதா காலமும் சதா காலமும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருந்தார், இருக்கிறார், இருப்பார், ஆதியும் அந்தமுமானவர். அவரே ஆலப்பாவும் தவ்வாகவும் இருக்கிறார். அவரே அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அப்பா நன்றி. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. சேதாரமும் இல்லை. நீங்க ஆதாரமா இருக்கிற வரைக்கும், அவர் உங்களுக்கு ஆதாரமா இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு சேதாரமும் இல்லை. அவர்தான் ஆதாரம், அவர்தான் ஆறுதல், அவர்தான் ஆதாரம். அவர் ஆதாரமாய் இருக்கிற வரைக்கும் எந்த சேதாரமும் வரப்போவது இல்லை. உங்க கிருபையால் கடந்தோம். All because of your grace, all because of your grace, because of your grace. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம்,
நாங்க மூழ்கி போகவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சேதம் இல்லை, திருச்சபைக்கு ஒவ்வொரு நாளும் சதம் தான், 100% தான். சேதம் வந்துருச்சு, சேதாரம் வந்துருச்சு இல்ல, சதம் அடிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த இடத்துல எழுப்பி இருக்கிறார். எதை நினைச்சு நாங்க கவலைப்பட போறதில்லை. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், 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 உதிப்பார்னா உதிப்பார். சேதம் வராது. திருச்சபைக்கு ஒவ்வொரு நாளும் 100% சதம் தான் வரும். அவருடைய பாதத்தையே சாதமாக யார் உட்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சதந்தானே ஒழிய சேதம் என்பது இல்லை, சேதம் என்பது இல்லை, தோல்வி என்பது இல்லை, நாம் தோற்று போக போவது இல்லை. பிசாசின் சீன முடிக்கிற ஒரு சேனைய கர்த்தரை எழுப்பிட்டாரு. அதுக்காக கோடி ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், இந்த ஆராதனை வேளையில் ஒன்றாயிடுறேன். உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையன, எல்லாத்தையும் குப்பைன்னு போட்டுறேன், எல்லாமே குப்பையன, என்னாலும் கருதுகிறே நான், என்னாலும் கருதுகிறே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா, மாலை பலி போலேன் கைகளை உயர்த்தினேனையா, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா, மாலை பலி போலேன் கைகளை உயர்த்தினேனையா, விடியலுக்காய் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், விடியலுக்காய் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், என் நெஞ்சம் என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா, என் நெஞ்சம் என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா, உம்மை நோக்கி உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும்,
நீங்கள் ஆவியானவர் மட்டும்தான். உங்க ஜெபத்தை செவி சாய்த்து கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோ. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே சந்தரபலா மதரா மரலரா சதரா. ஆவியானவரே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே ஸ்தம்பமே. வெண்மையானவரும் மென்மையானவரும் வெண்மையானவரே, மேக ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த தைலமே ஏசையா, ஆனந்த தைலமே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை. நாங்க ஜெபிச்ச ஜெபம் ஒரு நாள் ஒருபோதும் வீணா போகாது. நாங்க விதைச்ச விதை தரிசா போவதில்லை, ஒவ்வொன்றும் தரிசனமா மாற்றி மகிழ போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும்
நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். சத்தியத்தில் நடத்துவார், போதித்து நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார், ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொண்டு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போவதில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை, நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமா